ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். மார்கழி மாதம் ஏற்றப்பட வேண்டிய ஜோதி விளக்கு பூஜை. மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் என்பது நம் எல்லோரும் அறிந்த விஷயமே. மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பூஜை உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். வருடம் முழுவதும் சந்தோஷமாக வாழ இந்த ஒரு மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்யுங்கள். சில பேருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் பல பேருக்கு பிரச்சனையில்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் 8 திக்கிலிருந்தும் வரும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க இந்த ஒரு வழிபாட்டை மார்கழி மாதம் தவறாமல் செய்யுங்கள். மார்கழி மாதம் ஒரு நாள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் பிரச்சனையை இறைவனின் பாதங்களில் இறக்கி வையுங்கள். தீராத அந்த பெரிய துன்பம் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் சரியாகிவிடும். சரி, இந்த ஜோதி விளக்கு வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை இந்த காணொளியில் காண்போம். மார்கழி மாத ஜோதி விளக்கு வழிபாடு. ஜோதி விளக்கு என்றே கடைகளில் விற்கும் இந்த விளக்கை திரியை பக்கவாட்டில் போட மாட்டோம், நடுவில் திரியை போட்டு ஏற்றுவோம். இந்த விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கில் இருக்கும் வெளிச்சமானது இந்த விளக்கை சுற்றி 8 திக்கிலும் பிரதிபலிக்கும். இந்த விளக்கில்தான் ஜோதி விளக்கு என்று சொல்லுவார்கள். மார்கழி மாதம் ஏதாவது ஒரு நாள், மார்கழி வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கூட இந்த இலக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில் இந்த விளக்கை மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வைத்து விடுங்கள். இந்த விளக்கின் ஒளிப்பட்டு எப்படி 8 திக்கிலும் பிரகாசம் பரவுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் 8 திக்கிலும் பிரகாசமாக ஜொலிக்கும் என்பதுதான் இந்த வழிபாட்டின் தத்துவமாக அமைகின்றது. ஏற்றி வைத்த இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எந்த பிரச்சனை முதலில் சரியாக வேண்டுமோ அந்த பிரச்சனையை இறைவனிடம் சொல்லி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள். உதாரணத்துக்கு, கணவருக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும், திருமண வயது ஆகியும் இன்னும் திருமணம் நிச்சயிக்கப்படாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், நோய் நொடி தீரவும், கடன் சுமை குறையணும் என்று எந்த வேண்டுதலை வேண்டுமானாலும் வைக்கலாம். அது ஒரு வேண்டுதலாகத்தான் இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மார்கழி மாதத்தில் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வைக்கும் வேண்டுதல் நிச்சயம் மார்கழி மாதம் முடிவதற்குள் பலிக்கும். தினமும் இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரிதான். முடியாதவர்கள் மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த விளக்கில் கட்டாயம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் மார்கழி மாதங்களில் வரும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்து வருவதன் மூலம் நீங்கள் இதுவரை காணாத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்வில் காணலாம்.